அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது நம்மளோட செஸ்ட் சப்ஜெக்ட், ஷோல்டரு, ஆர்ம்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரியான புஷ்அப்ஸ் மெத்தட் பார்க்க போறோம். இப்போ நம்ம அகாடமில இருந்து நிதிஷ்குமார் அந்த புஷ்அப் மெத்தடை செய்து காட்டுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் குளோபல் ஸ்போர்ட்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி. மீண்டும் நான் உங்கள் நிதிஷ்குமார். போன தடவை வீடியோவில் லெக் ஒர்க் அவுட் பார்த்தோம். இந்த தடவை புஷ்அப் வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் புஷ்அப் பண்ணுறீங்க, இல்லை புஷ்அப் பண்ணும்போது 2 தடவைக்கு மேலே பண்ண முடியலை, சில டைம் நான் கீழே விழுந்துடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறன்ற ஸ்டெப்ஸை உங்களுக்காண்டி செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலுக்கு போய் மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்காண்டி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் புஷ்அப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பேசிக் ஸ்டெப்ஸு சொல்கிறோம். இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு புஷ்அப் கரெக்டாக வந்துடும். ஸ்டெப் 1, புஷ்அப் பொசிஷனில் ஃபஸ்ட்டு நின்று ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புஷ்அப்பில் பொசிஷன் ரொம்ப முக்கியம். அந்த புஷ்அப் பொசிஷன் எப்படி செட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு புஷ்அப்பில் கையை எப்படி கரெக்டாக செட் பண்ணுறதுன்னு செய்யலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஷோல்டர் அளவுக்கு உங்களுக்கு கை இருக்கணும். இப்போ ஷோல்டர் அளவு இருக்கும். இந்த ஃபீட்டை அப்படியே நம்ம தரையில் வைக்க போகிறோம். தரையில் வச்சு உங்கள் கையை வச்சு பண்ணிடணும். அடுத்தது உங்கள் கை வந்து எல்லாருமே சேர்த்து வச்சுருப்பீங்க, சேர்த்து வைக்கக்கூடாது. உங்கள் கையை வந்து ஓப்பன் பண்ணி இப்படி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஷோல்டர் வந்து நேராக இருக்கணும். இந்த ஷோல்டர், இந்த ரிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு நேராக இருக்கணும். இப்போ பாருங்கள், நேராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து காலை எப்படி செட் பண்ணுறது. உங்கள் காலை வந்து ஓப்பனில் வைக்கக்கூடாது, க்ளோஸ் பண்ணி ஜாயிண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தலை வந்து எல்லோரும் கீழே வச்சு பண்ணுறாங்க. கீழே வச்சு பண்ணுறது சரியில்லை. நம்ம வந்து நேராக வச்சு பண்ணால் தான் அந்த புஷ்அப் ஸ்டாண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். அதனால் கழுத்தை நேராக வச்சுக்கோங்க. அடுத்தது உங்கள் ஹிப்பை செட் பண்ணணும். ஹிப்பு வந்து ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப டவுன்லேயும் இருக்கக்கூடாது. ஹிப்பு வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்த ஸ்டாண்ட்ஸு ஒரு 30 செகண்ட் நின்று ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது ஸ்டெப் 2, புஷ்அப்பில் பாதி புஷ்அப் பண்ண போகிறோம். அதாவது கீழே போகிறப்ப பொறுமையாக போகணும், ஏந்திருக்கிறப்ப நார்மலாக ஏந்திருக்கணும். செஞ்சு காட்டுறோம் பாருங்கள். இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரியே செய்யுங்க. ஹேண்ட் ஸ்டாண்ட்ஸு கீழே இறங்குறப்ப பொறுமையாக இறங்கணும். ஏந்திருக்கிறப்ப நார்மலாக எழுந்திருக்கணும். இதை நீங்கள் 10 டைம்ஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் 10 டைம்ஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஸ்டெப் 3, புஷ்அப்லேயே ஃபுல்லாக பண்ண போகிறோம். அது முட்டி போட்டு பண்ணுவோம். அது எப்படின்னு பாருங்கள். புஷ்அப் கையை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் கால் முன்னாடி இப்படி நேராக வச்சுருப்பீங்க. அதை அப்படியே முட்டி போட்டு இப்படி லாக் பண்ணிக்கணும். உங்கள் காலை லாக் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக பண்ண போகிறோம். இந்தமாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டெப் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ் ஃபுல் புஷ்அப் பண்ண போகிறோம். காலை ஒட்டியே வைங்க. தலை நேராக இருக்கணும்.
இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புஷ்அப் வந்துடும். இப்போ அடுத்தது அட்வான்ஸ் லெவல் பார்க்க போகிறோம். அட்வான்ஸ் லெவலில் 2 புஷ்அப் வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். ஒன்று லாங் ஆர்ம் புஷ்அப், இன்னொன்று டைமண்ட் புஷ்அப். நார்மல் புஷ்அப்பில் 1 feet எடுத்தோம். இப்போ வைட் ஆர்ம் புஷ்அப்பில் எக்ஸ்ட்ரா 2 feet இப்படி எடுக்க போகிறோம். 1 2. இப்போ வைட் ஆர்ம் செட் பண்ணியாச்சு. பாருங்கள், வைட் ஆர்ம் செட் பண்ணியாச்சு. அடுத்து டைமண்ட் புஷ்அப் பார்க்க போகிறோம். இந்த புஷ்அப் பண்ணும்போது உங்கள் கால் 1 feet கொஞ்சம் விரிஞ்சே இருக்கணும். பாருங்கள், உங்கள் ஷோல்டர் வந்து பிரிஸ்ட்டுக்கு நேராகவே இருக்கணும். உங்கள் தலை நேராகவே பார்க்கணும். உங்கள் செஸ்ட்டு உங்கள் கையை தொட்டுட்டு வரணும். இந்த 2 புஷ்அப் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே ஒரு ஸ்டெப்ஸு சொல்லி கொடுத்தேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இதில் பண்ணாலே உங்களுக்கு புஷ்அப் ஈஸியாக வந்துடும். ஃபைனலாக புஷ்அப் எப்படி ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். இந்த வீடியோ பகுதியை பார்த்துருப்பீங்க. மேலும் அடுத்தடுத்த வீடியோ பகுதியில் உங்களுக்கு வீட்டில் இருந்தே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்காக கொடுக்குறோம். ஸ்டார் குளோபல் ஸ்போர்ட்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியிலிருந்து மாஸ்டர் முகமது ஷபீர். நன்றி.